கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெல்சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் நாள் இரவு ஐயன் இயேசு அழைக்கப் போகிறோம். அவர் நம்மச்சில் வரப்போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தயவு செய்து தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, 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 இயேசு ராஜா. தாவீதரசன் வைத்தா நின் சரணம் சரணம் எந்தா, தாவீதரசன் வைத்தா நின் சரணம் சரணம் எந்தாள், சாதானந்தா வானந்தா ஓ வந்தாள் மிக வந்தனம் வந்தாள். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, ஐயா என் மனமாற்றி உனதடிமை எந்தனை தேற்றி, குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மைபாகியும் கொடு. இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். இயேசு சுவாமி சுத்தத்திரித்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, சுத்தத்திரித்துவ வஸ்துவே சுவிசேட மகத்துவ கிறிஸ்துவே, பரிசுத்தனே கரிசித்தனை ரட்சித்தடிமை கொண்டேத்திய போற்றிடும். இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா என்னை ஆளும் நேசா, இயேசு ராஜா. மங்களம் ஈசாவே வழமிகு சங்க
வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த முதல் நாள் இரவு எங்கள் மத்தியில் வந்தருளும். நீசனை மறைத்தருளும். நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துரு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியான இந்த மேடையும் ஜனங்களையும் வளாகத்தையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கும். கர்த்தருடைய வல்லமை உள்ள கரணம் மத்தியில் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்ற நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 3:3 வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். இங்கே சங்கீதக்காரன் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்கள். நீர்தான் என் தலையை உயர்த்துகிறவர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நீர்தான் என் தலையை உயர்த்துகிறவர். என் படிப்பு அல்ல, என்னுடைய வேலை அல்ல, என்னுடைய பணம் அல்ல, என்னுடைய பதவி அல்ல, என்னுடைய ஊழியம் அல்ல, என்னுடைய பிரஸ்தாபம் அல்ல, என்னுடைய கட் அவுட்டர் அல்ல, என்னுடைய டிவி சேனல் நான் பேசுறதல்ல. யார் என் தலையை உயர்த்தணும்? கர்த்தாவே, நீரே என் தலையை உயர்த்துகிறவர். ஒரு அல்லேலூயா. என்றைக்கு இரவு தேவன் உங்கள் குடும்பத்தின் தலையை உயர்த்த போகிறார். உங்கள் தலையை உயர்த்த போகிறார். இந்த நாமலா உயர்த்தினா கொஞ்ச காலம் ஓடிடும். 5 வருஷம் ஆட்சி வருது, அடுத்த 5 வருஷத்தில் நாற்காலி பிடுங்கிச்சுன்னா, கூட்டணி கட்சி பிடுங்கிச்சுன்னா ஆட்சி போச்சு. அதில் வீழ்ச்சி உண்டு, எழுச்சியும் உண்டு. ஆனால் அது மனிதனால் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது. கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தினால் நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்குமாம். கைகளை தட்டி, நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். ரோமர் 13:1 சொல்லுகிறது, தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவாதி தேவனுக்கு சகல அதிகாரம் உண்டு. He is Almighty God, is living God. Our Lord Jesus Christ the same yesterday and forever. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பிறவியில் இந்து குடும்பத்தைச் சேர்ந்த என்னை, என் அப்பாவின் பெயர் பரமசிவன். பரமசிவன் மகனை பரிசுத்த வேதத்தை எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கைகளை தட்டி, தேவனுடைய கரம் ரட்சிக்கக்கூடாதபடி குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி மந்தமாகவும் இல்லை. இல்லாதவர்களை இருக்கிறவர்களாய் மாற்றுகிற இறைவன் உங்கள் வீட்டையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் உயர்த்துவார். எங்கள் வீட்டில் 5 பெண் குழந்தைங்க, ஒரே பையன். இந்த ஒரு பையனை பரமசிவன் என்ன செஞ்சாரு? ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தார். கைகளை தட்டி. ஆச்சாரமான குடும்பம். திருநெல்வேலி ஆர்ஜினாக இருந்தாலும் கேரளாவிலே 4 தலைமுறை செட்டில்டு பிஸ்னஸ்க்காக போனவங்க. அங்கே இருந்து நான் அங்கே படித்து வளர்ந்து எல்லாருமே அங்கே தான். பாலக்காடு. தேவாதி தேவன் அவர் நாம மகிமைக்கென்று தன் பிள்ளை அவர்கள் கொடுத்ததினால் என் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் 5-6 பெண் பிள்ளைஞ்சா அரசனும் ஆண்டியும்பாங்க. அது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் பிறந்தா அம்போ தான். 5 பெண்கள் எங்கள் வீட்டில். எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்க. என்ன ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் வந்துட்டேன். என் குடும்பத்தின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். கைகளை தட்டி. 5 சகோதரிகளையும் ராஜகுமாரத்திகளை போல கர்த்தர் வைத்தார். என் அம்மாவின் வயிற்றில் பிறந்த 6 பிள்ளைகளும் அவரவர்கள் வேலை வியாபாரங்களோடு பிஸ்னஸோடு கர்த்தருடைய வேலையும் செய்கிறார்கள். கைகளை தட்டி. எத்தனை நல்ல தெய்வம்.
ஆறாம் ஜார்ஜ் மன்னர், இங்கிலாந்து தேசத்தை ஆண்ட ஆறாம் ஜார்ஜ் மன்னர், அவர் புகழ்பெற்ற ஒரு அரசன். அவர் மரித்து போனார். அவருடைய சப ஊர்வலம் போய்கொண்டிருக்கிறது. இறுதி யாத்திரை. திரளான மக்கள் பங்கெடுத்தார்கள். பிரசித்தி பெற்ற ஒரு அடக்காரதனா ஆறாம் ஜார்ஜ் மன்னருடையதான். பல நாட்டு அரசர்கள், பல நாட்டு பிரசிடென்ட்ஸ், பல நாட்டு பிரபுக்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அவருடைய முகத்தை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி மக்கள் முந்தி அடித்து கொண்டு முன்னாடி போறாங்க. ஒருத்தர் கூட இராணுவம் விடவில்லை. எல்லாரையும் காவலும் இராணுவம் தள்ளி விடுகிறது. இராணுவ வண்டியில் அவருடைய பூத உடல் வைத்துக்கொண்டு ஊர்வலம் போய் கொண்டிருக்கிறது. மனுஷர்களை பக்கத்தில் விடலை. ஆனால் எல்லாருக்கும் ஆச்சரியத்தையும் அருவருப்பையும் உண்டாக்குற ஒரு காரியம் அங்கே நடந்தது. ஆறாம் ஜார்ஜ் மன்னுடைய ஊர்வலத்திற்கு பக்கத்தில், அந்த இராணுவ வண்டிக்கு பக்கத்தில் ஒரு நாய் ஒன்று நடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஒரு அசிங்கமான நாய். எல்லாருக்கும் அது கோபம். எங்களை விட மாட்டேங்கிறீங்க, இந்த நாய் அவர் பக்கத்தில், அந்த வண்டிக்கு பக்கத்தில் போத விரட்ட மாட்டேங்களே யாராவது. கடைசி வரை விரட்டல. அடக்காரதெல்லாம் முடிஞ்சது. அங்கே அடக்காரதன் முடிஞ்சவுடனே அந்த பெரிய அதிகாரிகள் எல்லாம் நின்று கொண்டிருந்தார்கள். நின்று கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் மக்கள் ஓடி வந்து அந்த இராணுவ அதிகாரிட்ட கேட்டாங்க, ஏன் சார், அருமையான மன்னர் அவருடைய இறுதி யாத்திரையில் ஒரு நாய் போது நீங்க விரட்ட மாட்டீங்களா? எங்களை விரட்டினீங்களே, அந்த நாயை விரட்டக்கூடாதா என்று சற்று கோபத்தோடு கேட்டார்கள். அதற்கு அந்த இராணுவ அதிகாரி சொன்னார், இல்லை, இந்த நாயை நான் விரட்ட முடியாது. ஏன், என்ன விஷயம்? அந்த நாயின் கழுத்திலே ஒரு பெல்ட் கட்டியிருக்கிறது பாருங்களேன். ஆமாம், அந்த பெல்ட்டில் ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது, போய் பாருங்கள். ஏன் நான் விரட்ட கூடாது அல்லது விரட்ட மாட்டேன் என்ற காரணம் புரியும். எல்லாரும் ஓடி போனார்கள். அந்த நாயின் கழுத்தில் ஒரு பெல்ட் கட்டியிருந்தது. அந்த பெல்ட்டிலே ஒரு வாசகம் எழுதியிருந்தது. என்ன வாசகம்? இந்த நாய் ஆறாம் ஜார்ஜ் மன்னருடையது, கைகளை தட்டி. எவ்வளவு பெரிய அசிங்கமான நாய் கூட மன்னருடைய சவ உருவத்தில் பக்கத்தில் போக தகுதியை எப்படி பெற்றுச்சுன்னா அவருடைய பெயரை தரித்திருந்த நாள். எவ்வளவு இழிநிலைமையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ராஜ குடும்பமாய் மாறப்போவது எப்படி தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை உங்கள் நெற்றியில் தரித்திருப்பதினால். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இன்றைக்கு இரவு, tonight, expecting a miracle right now, brother and sisters. He is merciful Father, merciful God. He is almighty. உங்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள். தேவாதி தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி வரும். மகிமை நான் நிரப்ப போகிறார். சந்தோஷத்தை நான் நிரப்ப போகிறார். உங்கள் எதிர்காலம் செழிக்கும். உபாகம் 28:10 சொல்லுங்க, நெற்றியிலே கர்த்தருடைய நாமம் தரித்திருப்பதை கண்டு ஜாதிகள் உனக்கு பயப்படுவார்கள். பிரசங்கி சொல்லுகிறான், சிறைச்சாலையில் இருக்கிறவனை சிங்காசனத்துக்கும் சிங்காசனத்தில் இருக்கிறவனை சிறைச்சாலைக்கு கொண்டு வருகிற கர்த்தர். ஆதியாகமம் 35:11 சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். He is almighty. சங்கீதம் 24:7 சொல்லுகிறது, அவர் மகிமையின் ராஜா. ரோமர் 10:12 சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் சம்பன்னர். பிலிப்பியர் 11 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவர். எபேசியர் 1:13 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர் உங்கள் தலையும் கர்த்தர் இன்று இரவு உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற இறைவன் இந்த நாளின் செய்தி ஆசீர்வாதத்தை தரும்படி பழைய ஒரு தமிழ் கீர்த்தனை பாட்டு, தென்னிந்திய திருச்சபையிலே கீர்த்தனை புத்தகத்தில் இருக்கிற பழம்பெரும் பாடல், ஒரு 140 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டு. சிதிரியேகவஸ்தே நமோ நமோ நினம் திருவடிக்கே நமஸ்தே நமோ 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 சிதிரியேகவஸ்தே நமோ நமோ நினம் திருவடிக்கே நமஸ்தே
நமோ நமோ சித்திரியேகவஸ்தே நமோ நமோ. கைகளை தட்டி தந்தை பராபரனே நமோ நமோ என்னை தாங்கியதறிவோனே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ என்னை தாங்கியதறிவோனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமிதாய். 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 எந்தவி போக்கவந்தாய் நமோ 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 சித்திரியேகவஸ்தே நமோ நமோ. திருவடிக்கே நமஸ்தே நமோ 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 சித்திரியேகவஸ்தே நமோ நமோ. கைகளை தட்டி எங்கள் பவத்தின் நாசா நமோ நமோ. புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கள் பவத்தின் நாசா நமோ நமோ. புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கும் நிதார சேர எவரு நிற்குகள் கூற. எங்கும் நின்னார சேர எவரு நின்புகள் கூற. எங்கும் நின்னார சேர எவரு நின்புகள் கூற. எங்கும் நின்னார சேர எவரும் நின்புகள் கூற. துங்க மந்தையில் சேர நமோ 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 சித்திரியேகவஸ்தே நமோ நமோ. திருவடிக்கே நமஸ்தே நமோ 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 சித்திரியேகவஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவி தேவா நமோ நமோ. திட பலமளித்தமை காவாய் நமோ நமோ. பரிசுத்த ஆவி தேவா நமோ நமோ. திட பலமளித்தமை காவாய் நமோ நமோ. கரிசித்துதான புத்தி
எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? நீதிமான் பாடி மகிழ்கிறானாம், கைகளை தட்டி. தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர். அவரே என் தலையை உயர்த்துகிறவர். உங்களை உயர்த்துவதற்காக அவர் என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 2:7-8 வசனங்கள். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தன்னை வெறுமையாக்கினாராம். நீ நிறைவுள்ளவனாய் மாறும்படி, நிறைவுள்ளவளாய் மாறும்படி கர்த்தர் தன்னை வெறுமையாக்கினார். ஆச்சரியமான காரியம். தன்னையே தாழ்த்தினார். சின்ன வயதில் நடந்த ஒரு சம்பவம். என் தாய் மருத்துவ துறையில் அதிகாரியாய் பணியாற்றியவர்கள். ஒரு சகோதரியை அவசரமாக சிகிச்சைக்காக மருத்துவமனை கொண்டு வந்தார்கள். அவ துடிக்குது, எரியுது என்று சொல்லி கூச்சல் போட்டாள். என்னம்மா செஞ்சேன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாள், என் குழந்தைக்கு பால் குடிக்கும் என் குழந்தைக்கு தீராத வயிற்றுப்போக்கு, ஒரு வாரத்துக்கு மேல். எத்தனையோ மருத்துவமனைக்கு போனேன் அம்மா, முடியல. ஏதோ ஒரு வைத்தியர், ஒரு அம்மா பாட்டி சொன்னாங்க, அந்த குழந்தையினுடைய கழிவை, மலத்தை எடுத்து ஒரு குறிப்பிட்ட இலையில் வைத்து தடவி நீ மென்று முழுங்கி விடு, குழந்தைக்கு சரியா போகும் என்று. ஒன்றுமே இந்த தாய் யோசிக்கல பாருங்க. யாராவது செய்வாங்களா இத? அப்படியே செஞ்சா அந்த இலையை சவைச்சதும் நாக்கு எல்லாம் பொத்து போச்சு. வெந்து அப்படி பயங்கரமா அலர்ஜி ஆயிடுச்சு. தன் குழந்தை பொழைச்சா போதும், தன் குழந்தைக்கு சுகமானா போதும், தன்னை தாழ்த்தினார். எதுவரை? அந்த கழிவை சாப்பிடும் அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். யோசிக்கவே இல்லை. ஆண்டவரும் அப்படித்தான், மகா பெரியவர், 7 நட்சத்திரங்களை வலதுகையில் வைத்திருக்கிறவர், இரவில் ஆள சந்திரனையும் பகலில் ஆள சூரியனை உண்டாக்கினவர், காற்று திசை 4 தன் கரத்திலே பிடித்திருக்கிற தேவன், பூமியின் மண்ணை எல்லாம் மரக்காலில் அடக்கி வைத்தவர், அலைகள் குலுங்கத்தக்கதான தாய் சமுத்திரத்தை கடவாதிருக்கும் எல்லைக்குறியை ஸ்தாபித்து அங்கே நில், மிஞ்சி வராது என்று கட்டளையிட்ட இறைவன், ஆகாய விரிவை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு மறுக்கின இழுச்சு அப்படி நிறுத்தினவர். ஸ்ட்ரெச். அப்படிப்பட்டவர் அடிமையின் ரூபம் எடுத்தாராம். இரண்டாவது ஒரு காரியம், அவர் வெறுமையானாராம். ஒன்னும் இல்லாம ஒரு கோவணத்தை கட்டிண்டு ஒரு முள் கிரீடத்தை வச்சுக்கிட்டு சிலுவையிலே தொங்கினார். ஆச்சரியமா இல்லை? தெய்வம்லாம் நம்ம பார்க்குற எல்லா தெய்வங்களும் நிறைய ஆபரணங்கள், நல்ல நல்ல சேலைகள், துணிமணிகள் பயங்கரமாய் போட்டுக்கொண்டு நிற்கும். நம்முடைய ஆண்டவர் மட்டும் கற்பனையா சித்திரக்காரன் வஞ்சி வச்சிருக்கான். ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு சிலுவையில் வெறுமையா தொங்குவார், கையை விரிச்சுக்கிட்டு. இவருக்கே ஒண்ணு இல்லையே, நம்ம எப்படி ஆசீர்வதிப்பார்? கேட்கலாம். தேவன் வெறுமையானார் உன்னை உயர்த்துவதற்கு. என்றைக்கு இரவு உங்கள் குடும்பம் எந்த இடத்தில் தலை குனிந்திருக்கிறதோ அதே இடத்தில் உயரப் போகிறது. உங்கள் வாழ்வு செழிக்க போகிறது. கர்த்தர் செய்வார். சபிக்கப்பட்ட அத்திமரம் சபிக்கப்பட்ட சிலுவை மரமாய் மாறி ரோம அரசாங்கத்தினால் சாபத்தின் சின்னமாக எண்ணப்பட்ட சபிக்கப்பட்ட சிலுவை மரம் இயேசுவின் இரத்தத்தினால் மூழ்கின பொழுது அது புனித சின்னமாய் மாறியது. கைகளை தட்டி கொலோசியர் 2:15 சொல்லுகிறது,
துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு அவர்கள் மேல் பிசாசின் தலையை நசுக்கி இயேசு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். கைகளை தட்டி. எனவேதான் சிலுவையை பற்றிய உபதேசம் கட்டுப்பவர்களுக்கு பைத்தியமும் நம்புகிற நமக்கு தேவபலமாய் இருக்கிறது. எனவே இன்றைக்கு நீங்கள் பயப்படாமல் இருங்கள். சிலுவை என்பது கல்லறையில் வைக்கிற அடையாளம் மட்டும் இல்ல, அது வெற்றியின் சின்னம். கைகளை தட்டி. அது கிறிஸ்தவத்தின் அடையாளம். இயேசு அதன் மேல் உயிர் தெழுந்தார், நமக்காக உயிரை விட்டார், அதில் தான் வெறுமையானார். நீங்கள் வெறுமையாக கூடாது என்பதற்காக. கொலோசியர் 2:15 அப்படி சொல்லுகிறது. கலாத்தியர் 2:20 வாசித்து பாருங்களேன். கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் முதலாவது சமாதானத்தையும் பின்பு பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒப்புரவாக்கிற்று. கைகளை தட்டி. நான் தான் சொன்னேன், நான் என் அப்பா பேர் பரமேஸ்வரன், நாங்கள் இந்து மார்க்கத்திலேருந்து வந்தவங்க. தமிழ் படிக்கிறதுக்காக என்னை தமிழ்நாட்டில் விட்ட போது அக்ரஹாரத்தில் விட்டாங்க. பிராமின் மட்டும் இருக்கிற இடத்துக்கு பேர் அக்ரஹாரம். ரொம்ப ஆச்சாரமாக சான்ஸ்கிரிட்டில் ஸ்லோகத்தை தலைகளாக சொல்லுவேன். 7 years டிப்ளமோ இன் கிளாசிக்கல் டான்ஸ். மலையாள சினிமா துறையில் நடிகைகளை ஆட்டுவித்தவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். இயேசு பிடித்த உடனே அந்த இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டோட வேத புத்தகத்தோடு மதுரைக்கு வந்தேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சாரம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சாமி ரூமுக்கு போகும்போது குளிச்சுட்டு போடா, இல்லாட்டி சாமி கண்ணன் நோண்டிருப்பாங்க. சாமி ரூமுக்கு போகும்போது குளிச்சுட்டு போடா, இல்லாட்டி சாமி கண்ணன் நோண்டிடும். நாங்களும் குளிச்சுட்டு, நானும் எங்கள் அப்பாவும் மார்கழி மாதம் காத்தால 4 மணிக்கு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஈர வேஷ்டியோடு இருக்கிட்டு அங்கே அடையாளம் போட்டுக்கிட்டு போய் சாமி ரூமில் 101 தோப்பு கர்ணம் 1001 தோப்பு கர்ணம் போட்டு சாமியை கும்பிடுவோம். பாவ கர்மம் போக நம்பிக்கை. நம்ம சாமி மட்டும் கண்ணை தோன்ற சாமின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயிலுக்கும் கண்ணு இருக்காது. இன்னைக்கு ஒரு பயிலுக்கு மொபைல் பார்க்க, வாட்ஸ்அப் பார்க்க, பிதுக்கிறதுக்கு கண்ணு இருக்காது, கையும் இருக்காது. நம்ம தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். கைகளை தட்டி. கிறிஸ்தவனுக்கு வாய் பேசக்கூடாது, வாழ்க்கை பேசணும். நாம் மதம் சார்ந்தவர்கள் அல்ல, வாழ்வு சார்ந்தவர்கள். நாம் மதத்தை பின்பற்றுவர்கள் அல்ல, கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி போகிறவர்கள். கைகளை தட்டி. வேத புத்தகம் மட்டும்தான் நமக்கு சட்டம். காலேஜில் உங்க கூட ஃப்ரெண்டு படிப்பா, அவ சொல்லி கொடுக்குறான் கேட்காத மகளே, அவளுக்கு வேற சட்டம். இப்படித்தான் வாழ்றவனுக்கு தான் ஒரு வட்டம் தேவை. எப்படி வாழணும்? அவனுக்கு வட்டம் தேவையே இல்லை. நமக்கு ஒரு வட்டத்துக்குள்ளே வாழுகிற ஒரு கூட்டம், முட்டா கூட்டம்னு கூட வச்சுக்கோங்களேன். அடுத்து பைபிள் சொல்ல நம்மளோட பைத்தியக்காரங்கன்னு சொல்லுது. கெட்டு போறவனுக்கு நாம் பைத்தியக்காரர்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜகுமார்த்திகளா ராஜகுமாரனா இருக்க போகிறோம். கைகளை தட்டி. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. இன்றைக்கு அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார். அவருடைய முகங்கள் வெக்கப்பட்டு போகவில்லை. 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமும் நம்புகிற நமக்கோ தேவ பலனுமாய் இருக்கிறது. யோவான் 1:12 சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாகும்படி என்ன செஞ்சாராம்? அதிகாரம் கொடுத்துட்டாராம். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகார ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். யோசுவா 3:7 சொல்கிறது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கைகளை தட்டி. சகரியா 8:13 சொல்கிறது, நீங்கள் இந்த பிரஜாதிகளுக்கு மத்தியிலே சாபமாக இருந்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனதை செய்வார். எத்தனை சந்தோஷம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் கோரா, துதி பாடிட
தரிசிக்கவே. துங்கன் இயேசுவை பரிசுத்தரே, எங்கள் தேவனை தரிசிக்கவே. துதிகளுடன் கவிகளுடன், துதிகளுடன் கவிகளுடன், தூய தூயனை நெருங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. பொன்னும் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணும் மாயையும் மறைந்திடுமே. இதினும் விலை பெரும் பொருளே, இதினும் விலை பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. ஜீவன் தந்தவர் மரிச்செழுந்தார், ஜீவதேவனே உயிர் தெழுந்தார். ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர் தெழுந்தார். மறுபடியும் வருவேனென்றார், மறுபடியும் வருவேனென்றார். சந்தோஷ நாள் நெருங்கிடுதே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. துதி பாடிட இயேசு
என் தெய்வம் அல்ல, கையின் சித்திரம் என் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். கைகளை தட்டி. கல்லும் மண்ணு என் தெய்வம் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். சில விசேஷத்து நாளில் மட்டும் சர்ச்சுக்கு வருவான், கல்யாணத்துக்கு வருவாங்க, தாலி எடுத்து கொடுக்கணும்ல, ஐயா இல்லாட்டி முடியாது. 1986 கோயம்புத்தூர் போயிருக்கேன். இப்போ பெரிய சர்ச் அங்கே சேசை திருச்சபையில் நான் கர்த்தருடைய செய்தி கொடுத்துருக்கேன். அங்கே எனக்கு தெரிஞ்ச பெரிய வியாபாரி, அவர் அந்த சர்ச் மெம்பர் தான். நான் குருவான்கிட்ட கேட்டேன், போதரையிட்ட, ஐயா அவர் நம்ம சர்ச்சுக்கு வருவாரா? அவர் வரமாட்டார், கட்டு கிறிஸ்தவர்களா அப்படின்னா. என்ன கிறிஸ்தவர்? கட்டு கிறிஸ்தவர். நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த நாசரத்து பக்கத்தில் மூக்கபெரின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நாட்டு சபைன்னு ஒரு சபை இருக்குது. அவங்க நம்ம பழைய ஏற்பாட்டின்படியே தான் ஆராதனை நடத்துவாங்க சனிக்கிழமை, நாட்டு சபைன்னு பேர். அந்த மாதிரி இது புது சபை கோயம்புத்தூரில் தொடங்கியிருக்காங்க போலுக்க. இப்போ சிஎஸ்ஐ, லூத்தரன், ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், ஏஜி எக்கச்சக்கம் வந்துருச்சுல்ல. அது மாதிரி இது ஒரு கட்டு சபைன்னு ஒரு சபை உங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னையா சொல்கிறீங்க? ஆமாங்கய்யா, அவங்கெல்லாம் நம்ம சர்ச்சுக்கு எப்பவும் வர மாட்டாங்க. அப்போ எப்போ தான் வருவாங்க? 3 நாள் வருவாங்க ஐயாண்ணா. எப்போ யானே? குழந்தை பிறந்த உடனே குழந்தைய பிரதிஷ்டை பண்ண நான் தேவை, அப்போ தூக்கிட்டு வருவேன். ஐயா கையை வச்சு பிதா குமாரன் பரிசுத்தாவின் தண்ணியை வச்சு தெளித்து குழந்தைய பிரதிஷ்டை பண்ண. அவனுக்கு பேர் தொட்டி கிறிஸ்தவன். அவனுக்கு பேர் என்ன பேர்? தொட்டி கிறிஸ்தவன். தொட்டிலில் போட்டுருக்கேன். அப்புறம் வரவே மாட்டாங்க ஐயா. அப்புறம் 27 வருஷத்தில் 27 வயசாகும்போது திருப்பி வருவாங்க. அங்கே தாலி எடுத்து நான் கொடுக்கணும் கல்யாணத்துக்கு. அது கட்டு கிறிஸ்தவன். தாலி கட்டுறான்ல, முதல் தொட்டி கிறிஸ்தவன், 2வது கட்டு கிறிஸ்தவன், 3வது வரமாட்டான் ஐயா, தூக்கிக்கிட்டு வருவாங்க. அவன் நடக்க முடியாதுல்ல ஐயா, தூக்கிட்டு வருவாங்க. அவன் பொட்டி கிறிஸ்தவன். அன்னைக்கும் நான் தேவை. 3 நாள் தான் நீங்கள் தேவையா. ஒன்று குழந்தைய இருக்கவோ, அப்புறம் கல்யாணம் பண்ணுறப்போ, அப்புறம் மூச்சு பஞ்சை வச்சு படுக்க வச்சுருப்பாங்கள்ல அங்கே உள்ள அப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கணுமே. அப்பா 20 நாள் குடிச்சு அழிச்சு தெருவே 4 கால் பாய்ச்சலில் போயிருப்பான். இவர் சர்க்குணர், நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடித்தார், நீதி என்கிறவருக்காக வைக்கப்பட்டு கந்த தள்ளி தள்ளப்படுவார். என்ன பொய்யா நம்ம சர்ச்சில் பேசாட்டி ஐயர் அடிச்சு போடுவாங்க. அந்த காலத்தில் அங்கேயே பார்த்தா நாங்கள்லாம் கிட்டு கிட்டு கூட நடுங்குவோம். ஏசப்பாவுக்கு என்ன கனமோ அதுதான் தேவனுடைய நம்ம சர்ச்சினுடைய போதகர்களுக்கு கொடுப்போம். ஏன்னா வீடு கட்ட கொத்தனார், வழக்கு போனா போலீஸ், வக்கீல், வைத்தியத்துக்கு டாக்டர், உங்களை ஆசீர்வதிப்பதற்கு என்று யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் ஆசாரியர்களை நியமித்தார். கைகளை தட்டி. Appointment from God. இது வேலை இல்லை, not a job, it's calling. ஊழியம் என்பது அழைப்பு. அதில் ஒரு சிலர் தவறு செய்தால் எல்லா போதகரும் எல்லா பாஸ்டரும் அப்படி நினைச்சிருது நீங்க மடத்தனம் பண்றீங்க. தேவனுடைய நாமத்தில் வந்தவர்களுக்கு நீங்கள் 2 மடங்கு கனம் கொடுக்கணும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கோட் சூட்டு போட்ட பரதேசி நான், சன்னியாசி வாழ்க்கை. மற்றவங்களாம் காவி போட்டுட்டு திருவோடை வச்சுக்கிட்டு அலைவான், நான் கோட் ஷூட் போட்டு அலைகிறேன், அவ்வளோதான். இது சின்ன வயசுல என் ட்ரெஸ் கோடு இதுதான். எங்கள் அம்மா அப்படி தான் பழக்கிட்டாங்க. அவங்க அந்த காலமே பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் படித்தவங்க. ஆனால் வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கிறது. கைகளை தட்டி. கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு வர மட்டும் கிறிஸ்தவன் அல்ல, ஜெபம் பண்றவன் மட்டும் கிறிஸ்தவன் அல்ல, உபாசம் பண்றவன் கிறிஸ்தவன் அல்ல, வாழ்றவன் தான் கிறிஸ்தவன். கைகளை தட்டுங்களேன். கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நிறைவாக்க அவர் வெறுமையானாராம். கையை தட்டுங்களேன். இன்னைக்கு நிறைவர்களாய் கடந்து செல்வோம். ஆண்டவர்கள் நிறைவுள்ள குடும்பமாய் மாற்றுவார். அப்படி கர்த்தருக்கு பயந்தவனுடைய வீடு எப்படி இருக்கும், மனைவி எப்படி இருக்கும், குழந்தைகள் எப்படி இருக்கும், ஒரு சம்பாத்தியம் எப்படி இருக்கும்லாம் 128ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
உன் பிள்ளைகளை உன் பந்தியை சுற்றிலும் சத்தமாக சொல்லுங்க. ஒலிவ மர நெறிஞ்சு முள்ளா குத்துது, காஞ்சர முள்ளா குத்துது. அப்பனும் மகனும் சில வீட்டில் பேசுறதே இல்லைங்க. பெருசு வருதுப்பா, அப்பா பத்தின சொல்றான் பெருசாமா. இன்னொருத்தன் மலையாளத்தில் சொல்றான் மூப்பரி வரந்தோண்ட பெத்த மூப்பருக்காயா. இனி ஒருத்தன் சொல்றான் பீஸ் கேரியர் வருது. என்ன கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துருப்போம், இது பீஸ் கேரியரா. நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் அம்மாட்ட போய் சொல்லுவான், ஏமா உன் புருஷன்கிட்ட சொல்லுவே, யார்கிட்ட நம்ம லைனில் கிராஸ் பண்ணுறாரு, அப்புறம் உலகத்தில் இருக்க மாட்டார். யார? அவன் அப்பன் வீடு, அப்பன் வாங்கி கொடுத்த பைக்கு, அப்பன் வாங்கி கொடுத்த சட்டை, அப்பன் வாங்கி கொடுத்த பேண்ட்டு, அப்ப வாங்கி கொடுத்த இன்னர், இதையும் போட்டுக்கிட்டு சொல்கிறான் பீஸ் கேரியர். ஆமாம், பிடுங்கி விட்டுறணும், பிடுங்கிறோம் பாருங்க. 10 கற்பனைகளிலே டிமாண்டோடு கூடிய ஒரு கற்பனை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும், உன் வாய்ஸ் நாட்கள் விதி பாதியிலே கொள்ளையில போகாம, கத்தரிக்காய் எங்களுக்கு கைலாசம் உங்களுக்குன்னு போகாம, நீ கடைசி வரை வயது சென்றவனாய்ந்து சாகணும்னு நினைச்சேனா, அதுக்கு தான் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன்னை பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கைகளை தட்டி கனம் பண்ணணும். நாம கிறிஸ்டியன்ஸ், தேவ சத்தம் அதுதான் சொல்லுகிறது. இந்த 3 நாள் சர்ச்சுக்கு வந்தேன், கமிட்டியில் மெம்பராக இருக்கேன், அல்லது காணிக்கை எடுக்கிறேன், நான் பரலோகம் போயிருவேன், போகவே மாட்டேன், ஒரு நாள் போக மாட்டேன். இந்த வேதத்தின்படி வாழ்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே நாங்களும் நேசிக்கிறோம், இப்ப நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு அல்லேலூயா. நேசிக்கிறாயா நேசிக்கிறான்னு பேதுருவை பார்த்த ஆண்டவர் எத்தனை முறை கேட்டார்? 3 முறை. கையை தட்டுங்களேன். அப்ப நேசிக்கணும். ஆண்டவர் நேசிச்சா வீட்டில் எல்லாம் சரியா இருக்கும். அடுத்து நான் பிள்ளைங்களை மட்டும் திட்டுறேன்னு மட்டும் பெற்றோர்களுக்கு ரொம்ப பெருமையில் உட்காராதீங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு மாதிரியாய் வாழ்ந்து காட்டணும். பெஸ்ட் டீச்சர் அல்லது குரு, முதல் குரு யார் தெரியுமா? தாயும் தகப்பனும். அங்குதான் தாய் பாசன்னு பேர். அம்மா சொல்லி கொடுக்குற மொழி. அப்பாவும் அம்மாவும் தான் ரோல் மாடல். இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படி இல்லை. 5 வயசுல சொல்லுவான், மை டேடி இஸ் மை ஹீரோ, டேடி இஸ் மை ஹீரோ. எத்தனை வயசுல சொல்றான்? டேடிங்கிறான். இது 9th முடிஞ்ச 10th போவான் பார்த்துக்கங்க. எங்கள் அப்பா நல்லவர், ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பார் எப்பவும். அப்பா வந்துடுவார், போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. காலேஜுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆள் கிடக்குறாயா, எங்கள் அப்பையும் பெரிய நொச்சா இருக்கேன். யார? அப்பனை. அப்புறம் ஒரு 25 வயசு கல்யாணம் ஆயிடுச்சோம், மனைவி வந்துடுவார்ல. அதுக்கப்புறம் அப்பனுக்கு அங்கே இடம் இல்லை. அம்மா ஒரு வேளை கூட மருமக கூட சேர்ந்துக்கலாம். அம்மாட்ட போய்க்குமா, எப்படிம்மா நீ, ஏம்மா இந்த ஆள்கிட்ட போய் எப்படிம்மா? மதர் தெரசாவுக்கு தெரியாமல் நோபல் பரிசு கொடுத்துட்டாங்கம்மா, உனக்கு கொடுத்துருக்கணும். இந்த ஆள்கிட்ட படிக்க வச்சு ஆளாக்கி அழகு பார்த்து அமெரிக்காவுக்கு அனுப்பி எல்லாம் செஞ்ச அப்பனை இந்த ஆள்கிட்ட எப்படிம்மா எப்படிம்மா? அந்தம்மா சும்மா விட்டு நினச்சிங்களா? அதை ஏண்டா கேட்குற? எங்கள் அப்பன் கிளியை வளர்த்து பூனகையில் கொடுத்துட்டான். உங்கள் அப்பங்கிட்ட நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ சைக்கிள் ஏற்றி உடும்பாரம் அம்மா ஒரு கூட்டணி அப்படியே எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் சார், நீங்கள் திண்ணையிலோ தட்டோட உட்கார்ந்துருக்கணுன்றேன். வயசாரிச்சில் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருங்க. ஒதுங்கித்தனமா இருக்கேன். அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துக்குவாங்க. அப்புறம் நாளாகும், கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு குழந்தையாச்சு. இப்போ அப்பா வில்லனா தெரிஞ்சார். இவனுக்கு ஒரு 50 வயசாகும், ஒரு 55 வயசாகும். 50 வயசாகும்போது சொல்லுவான், என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா மாதிரி கிரேட் இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு. எத்தனை வயசில் சொன்னவன்? 5 வயசில் சொன்னவன் திருப்பி எப்போ சொல்கிறான்? அப்போ இடப்பட்ட காலம் எவ்வளவு? 45 வருஷம் எடுத்திருக்கு.
தாயை வந்து சொல்லி சொல்லி காட்டுவா. 10 மாதம் பிறந்து 10 மாதம் சுமந்தேன், 10 மாதம் சுமந்தேன். நீ 10 மாதம் சுமந்துக்கு இத்தனை வாட்டியாக சொல்லி காட்டுவேன்? உன்னையும் உன் பிள்ளைகளையும் பேர பிள்ளையும் சேர்ந்து சுமந்த ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு நாள் சொல்லி காட்டுறதில்லை. நான் உனக்கு செஞ்சேன், என் பொண்டாடிக்கு செஞ்சேன், என் பிள்ளைக்கு செஞ்சேன், பேரனுக்கு செஞ்சேன்னு. தாய் 10 மாதம் சுமக்கிறாள், தகப்பன் ஆயுள் பரியந்தம் சுமக்கிறான். கையை தட்டுங்கள. குடும்பம் குட்டி பரலோகமாய் மாறட்டும். ஆண்டவரை நேசிங்க. நான் மட்டும் அல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் யாரை செவிப்போமா? கர்த்தரையுமா? கர்த்தரையேவா? கர்த்தரை மட்டும்தான் சேவிப்போம். சொல்லுவோமா? ஃபாதர் பாடின ஒரு பழைய பாட்டு பாடலாமா? எஃப் மைனர், எஃப் மைனர். எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 எல்லாரும் ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா. சொல்லு மகளே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கைகளை தட்டி எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம்
கைகளை உயர்த்தே we'll worship the Lord, the Almighty God. ஆராதனை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கடைசியாக உங்களை தலை அவரே உயர்த்துவாராம். இரண்டாவது, சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவதற்காக தன்னை தாழ்த்தினாராம். மூன்றாவது, உங்களை வெற்றி சிறக்கவும் செய்வாராம். கைகளை தட்டி உங்களை உயர்த்துவார், உங்களை ஒருத்தருக்காக தன்னை தாழ்த்தினார், கடைசியாக என்னவா, உங்களை வெற்றி சிறக்க செய்வார். வாசித்து முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள் எங்களை கொண்டு எல்லா இடங்களில் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் வெற்றியாங்க. தொட்டது தொலங்கும், செய்வது வாய்க்கும். ரொம்ப சோர்வாக வந்தேன். ஜெபினும் அவங்க அப்பாவும் கேட்டாங்க, நான் பார்த்தேன் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களே பிரதர் அப்படின்னாரு. ரொம்ப டயர்டாக தான் இருக்கேன், 4 நாளாக சாப்பிடலை, ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே வரேன் ஜெபத்தை முடிச்சுட்டு. ஆனால் உங்களுக்கு தான், உங்கள் குடும்பம் தான் இதை செய்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கைகளை தட்டி. இன்னும் இப்போ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கல்யாண மண்டபத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியை வச்செல்லாம் பிறந்தநாள் கொண்டாட கிறிஸ்தவங்கள் வந்தாச்சு. அதுக்கு மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்து அவருக்கு நன்றி சொல்லி நம்முடைய பணிகாலத்தை நிறைவு செய்வோம் என்று எண்ணுகிறது எவ்வளோ ஒரு பாக்கியம். கைகளை தட்டுகளை. வேலை செய்ய பலம் கொடுத்தவர் அவர், நல்ல சுகத்தை கொடுத்தவர் அவர், பலத்தை கொடுத்தவர் அவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து அதை சேமித்து வைக்க சிந்தாமல் செதறாமல் பாதுகாத்தவர் அவர். இல்லையா ஆமாவா? நான் சத்தமாக சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? பார்த்தீங்களா? நீங்கள் என்ன மாதிரி வீட்டில் பேசுவீங்கன்னு எனக்கு ஐ நோ வெரி வெல். என்ன மாதிரி அங்கே நடந்துக்கிறவங்க மாமியார்ட்ட, நாத்தனாட்ட, ஹஸ்பண்ட்ட. என்னென்னா உங்கள் மாவட்டத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் ஸ்லாங் எனக்கு தெரியும். ஏன்னா பக்கத்தில் தானே எங்கள் வீட்லேயும் திருநெல்வேலி ஸ்லாங் பேசுவாங்க. நான் வந்து அக்ரஹாரத்தில் இருந்ததுனால அந்த பிராமின் ஸ்லாங் வரும் பார்த்துக்கோங்க. ரொம்ப அதை மாற்ற முயற்சி பண்ணுறேன்னு எனக்கு முடியலை. அப்படி அங்கேயே தமிழ் படித்ததே அங்கே தான், அக்ரஹாரத்தில் இருந்தான். அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்டை பற்றி எனக்கு அதை மாற்றாண்டதுக்கு இந்த பக்கம் என்ன பேசுவேன்னு தெரியும். அந்த காலத்தில் வரும்போது சாட்சி சொல்ல ஓடிடுவாங்க. சிஸ்டர் என்னாச்சு? முட்டு அப்படிம்பாங்க. முட்டா? ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒரு சிஸ்டர் இந்த ஊருக்காரங்க இருப்பாங்க, சுவாசம் முட்டாம் பிரதர். என்னது சுவாசம் முட்டாம் பிரதர்? இப்போ நாளும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பிள்ளைங்க வந்துடுச்சு, தமிழ் கொஞ்சம் நல்லா புரியுது. அந்த காலம் புரியவே புரியாது. ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சார், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த ஊர் பாஸ்டர் ஸ்லாங் அந்த காலத்தில் உள்ள பழைய பாஸ்டர் மாதிரி பேசுகிறது உங்களுக்கு புரியும், எங்கள் ஊருக்காரங்களுக்கு புரியாது. நீங்கள் மதுரைக்கு வந்தால் உங்களை மலையாளிம்பா, நீங்கள் கேரளாவுக்கு போனால் உங்களை பாண்டியம்பா. நீங்கள் ரெண்டும் கிட்டவங்க. மதுரைக்கு வந்தால் உங்களை மலையாளிம்பா, நீங்கள் கோட்டையம் பக்கம் போனீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க, பாண்டி வந்துட்டோண்டு அப்படிமா. அப்போ பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறார். பாஸ்டர் சப்ஜெக்ட் என்ன, ஆபிரகாம் ஈசாக்கு படுக்கையில் படுத்திருக்கான், கத்தி எடுத்து ஓங்க போகிறான். இப்போ கர்த்தருடைய சத்தம் மேலேருந்து கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? ஆபிரகாமே. அப்போ பாஸ்டர் சொல்கிறாரு, இப்போ பிள்ளைய கடத்தியா சேட்டலாம். அடுத்து ஆபிரகாம் கத்தி எடுத்துட்டான், பிச்சாத்தி எடுத்தாச்சு. ஆபிரகாம் பிச்சாத்தி எடுத்து ஒரு ஓங்குறப்போ அங்கே ஒரு வெளியே காட்டுச்சு. மானே ஆபிரகாம் மகன் இயக்கு மேலே பிச்சாத்திய வையாதனா வையாத. கரெக்டாக பேசுனா? கரெக்டாக பேசுனா? இது என்ன புரிஞ்சிருக்கும் எங்களுக்கு சொல்லுங்க? மகன் இயக்கு மேலே பிச்சாத்திய வையாதனா வையாத.
அவங்க ஸ்லாங். அப்போ இந்த ஊர்லேருந்து ஒரு பொண்ணு ரொம்ப மௌனமான விரிகோட்டு சபைன்னு வச்சுக்கோங்களேன், இது வாயை கேட்டு உலகத்தில் இந்த உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தனும் கட்டலை, அவ்வளோ வைப்ரேட்டர் மவுத்து. அப்போ இது விலை போகலை. எங்களை மாதிரி மதுரிலேருந்து கேனைங்க வந்தாங்க. ஐயா பார்த்தாரு, இவள் இந்து குடும்பத்திலேருந்து வந்த பொண்ணு, இவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு பொண்ணு என்ன செஞ்சீங்க, மதுரைக்காரனை தள்ளிட்டீங்க. தள்ளின உடனே மதுரையில் இப்போ எங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சில் வச்சு கல்யாணம் நடக்க போகுது. இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இங்கே பாருடி, தாலி களத்தில் யாரும் வேற வாயை திறந்துடாது, ஒரு அச்சரம் பண்ணக்கூடாது கேட்டையா, தாலி களத்தில் ஏறி வர ஒரு அச்சரம் பண்ணக்கூடாது. சரி சரி, வாயை திறந்த உன் வாழ்க்கை போச்சு. அவள் இந்துலேருந்து வந்தவா, நம்முடைய அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்லாம் அவ்வளோ பழக்கம் இல்லை. அப்போ அம்மா ஜேமி என்கிற பழைய பெயர் போட்டு ஜேமிங்கிற நீ இவரை விவாக புருஷனாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறாயா? யார் நம்ம குருவானவர் கேட்பார மாட்டாரா? இவர் சம்மதிக்கன்னு சொல்லதுக்கு எடுத்தா என்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லிவிட்ருக்காங்க, வாயை திறந்த உன் வாழ்க்கை போச்சு அப்படின்னு. என்ன போதருக்கு ஐயோ இந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் போலுக்க, சம்மதிக்கிறாயா? மதுரைக்காரரு பேசணும்னா பாஸ்டருக்கு வழங்கி போச்சு, இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மந்தம் இல்லை, சம்மதிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். உடனே வலிமுதுட்டு, சம்மரம் இல்லாமல் அஞ்சு இருந்து இஞ்ச வந்தாவா? எத்தனை வாட்டிவே கேட்பேரு சம்மரமா சம்மரமானு. நீங்க இப்படி தானே வீட்டில் உங்க ப்ளூ பிரிண்டே என் கையில் இருக்கு. இங்க எவ்வளோ அமைதி அப்பா. ஐயா நான் மதுரைக்காரங்களுக்கு யாருக்குன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். என்ன டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் நிறைய பசங்க இருக்காங்க, போட செத்து தொலைன்னு சொல்லிட வேண்டியதான். அங்கே இவ்வளோலாம் டைவரையும் கேட்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. உங்கள் ராஜ்யம்தான் அங்கே. அப்புறம் அம்மா ஆச்சு வீட்டில் வாயை திறக்கணும். பெண்கள் நான் வந்ததும் சொல்லிட்டேன், என் தங்கச்சி ஒரு முழு நேர ஊழியக்காரி இருக்கா. அந்த காலத்தில் பெண்கள் ஊழியம் செய்யறதுக்கு யாருக்கும் விரும்ப மாட்டாங்க. பாஸ்டர்ஸ் மாதிரிலாம் இந்த இண்டிபெண்ட் நல்ல பாஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பெண்கள் சபையை ஏற்றுறத ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அப்போ ஒரு பாஸ்டர் கேட்டார், சேவல் இருக்கும்போது கோழி கூவலாமா அப்படின்னு கேட்டார். என் தங்கச்சிக்கு ஒரு 18 வயசு 20 வயசு தான் இருக்கும். அவளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னால், சேவலெல்லாம் தூங்கிருச்சு அதனால கோழி கூவுது. சேவலெல்லாம் இப்போ சேவலெல்லாம் வீட்டில் தூங்குது பார்த்தீங்களா, கோழி நீங்கள் தான் கூவணும். கூவுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்ல சத்தமாக சொல்லுங்கள். சேவல் அங்கே தூங்கலாம், அல்லது பைக்கில் போய் தூங்கலாம், அல்லது ஹோட்டல்லேருந்து தூங்கலாம், அல்லது சீரியலில் பார்த்து தூங்கலாம். நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கீங்க. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டது போல நீங்கள் எப்போதும் ஸ்ட்ராங்காக இருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நான் ரொம்ப சகோதரிகள் ஊழியம் செய்கிறது, சகோதரிகள் ஆண்டவருக்கு வைராக்கியம் அனுப்பதையும் ரொம்ப ரசிக்கிறவன், விரும்புகிறவன். இங்கே சர்ச்செல்லாம் சும்மா இருக்கக்கூடாது. ஏதோ பெந்தகோஸ்காரனுக்கு ஏதோ சபைக்கு தான் சொந்தம் இல்லை. மாமிசமான யாவரும் கர்த்தரை துதிப்பார்கள். கையை தட்டுங்களேன். நாசில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிக்கும். உங்களுக்கு மூச்சு வருதுன்னா கர்த்தரை துதிச்சிருங்க. பஞ்சு வச்ச பிறகு வேண்டாம், அமைதியாக. பாதாளமை துதியாது, மரணமை போற்றாது. மௌனம் இது பாதாளத்தில் இறங்கும், மௌனத்தில் வாசம் பண்ணுகிறவர்கள் உண்மை துதிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிருள்ளவனே கர்த்தரை துதிப்பான். உயிரோடு இருக்கிறவனே கர்த்தரை துதிப்பான். ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து தேவனுடைய வல்லமை கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாராம். என்னை யுத்தத்திற்கு பலத்தினால் இடக்கட்டுகிறார். 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறது, நமது கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் சத்துரு என்னை மேற்கொள்ளாததினால் என் மேல் நீர் பிரியமாக இருக்கிறீர். கையை தட்டுங்களேன். என் சத்துரு என் மேலே என்னை மேற்கொள்ளாததினால் என் மேல் நீர் என்ன செய்கிறார்? பிரியமாக இருக்கிறீர். சங்கீதம் 92:10 சொல்கிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். உங்கள் தலையை உயர்த்துவார். உங்களை உயர்த்துவதற்காக தன்னை தாழ்த்தினார். எல்லா இடங்களும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வெற்றி சிறக்க செய்வார். எத்தனை சந்தோஷம். அப்படி எழுப்பி நிற்போமா? ஜெபிக்க போகிறேன். என்னுடைய கரம் இறங்கி வர போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
Thank you, Jesus. Wonderful Jesus, Almighty God. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வரப்போகிறது. தேவன் உங்கள் சாபத்தை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அற்புதத்தை எதிர்பாருங்கள். தேவனுடைய கரம், எனக்கு இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவனுடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை. நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி அப்பா, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. கர்த்தருடைய வல்லமை உள்ள கரம் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். தேவனுடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை. அப்பா என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். ஸ்தோத்திரம் இயேசப்பான்னு சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நான் தான் அப்ப சொன்னேன், அல்லேலூயா சொல்றதும் கர்த்தரை துதிக்க ஒரு குறிப்பிட்ட சபைக்கு சொந்தமானதல்ல. மாமிசமான யாவரும் கர்த்தரை துதிப்பார்கள். நாசில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கும். ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி, நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசு உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். தன் கரத்தை நீட்டி இப்பொழுது உங்களை தொட போகிறார். ஹalleluya சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். ஒவ்வொரு அருகிலும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி நாமத்துக்கு நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Thank you Jesus. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வேலைக்காரன். இயேசு எனக்கு சொல்வதை உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்திரா, உடைந்து போன உன் வாழ்வை இயேசு இன்றைக்கு இரவு கட்டுகிறார். 2 மாசம் 3 நாட்களை அனுபவிக்கிற போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக் கொடுங்கள், பெற்றுக் கொடுங்கள், அற்புத விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். Thank you Jesus. லில்லி புஷ்பம், தேவனுடைய கரம் உன்னை தொடுகிறது. ஆனி, தேவன் வயிற்று பகுதியில் இருக்கிற வியாதியை தொட்டு சுகம் கொடுக்கிறார். பெற்றுக் கொள்ளுங்கள். தேவராஜன், தேவனுடைய மகிமை உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இரவு உங்களை தொடுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது. Thank you Jesus. நன்றி இயேசு சுவாமி. நெல்சன், தேவனுடைய மகிமையின் கரத்தினால் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். மல்லிகா, 2 மல்லிகா உண்டு. தன்னுடைய 2வது மகனுக்காக கண்ணீர் வடிக்கிற மல்லிகா, இயேசுவின் கரம் உங்கள் மகனை தொடுகிறது. உங்கள் சாபங்களை விட்டு தொலைந்து போகிறது. கைகளை தட்டி, கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது. ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதலாவது என் அருகில் வர 3 பேர்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். அருமை அம்மா, உடைந்து போன இதயத்தோடு இங்கே வந்தீர்கள். உங்களுக்காக ஜெபிப்பதை காட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்தினருக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். 2 ஆண்டுகள் 3 மாதத்திற்கு மேலாக 2 காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க. இழந்ததை கர்த்தர் தருவாரா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவாரா? கர்த்தருடைய கரம் இறங்குமா? 2022 மார்ச் மாதம் 19ஆம் தேதி இன்று வரை உங்கள் வாழ்வை இயேசுவுக்கு காண்பிக்கிறார். கடந்த புதன்கிழமை இரவு 8:45 போராடினீர்கள். கர்த்தர் என்னை தொடுவாரா பிரதர்? ஐயா, என் பிள்ளைகளை தொடுவாரா? குடும்பத்தை தொடுவாரா? என் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றி போடுவாரா? கர்த்தர் சொல்லுகிறார், வருகிற ஜூலை மாதம் 3ஆம் தேதிக்குள் 2 அற்புதங்களை செய்து நீ தலை குனிந்த இடத்திலும் தலையை கர்த்தர் உயர்த்துவார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்குகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். God bless you அம்மா. அம்மா, நான் சொல்வது உண்மைதானே? பொய்யில்லையே? That's right. கைகளை தட்டு. ஞானத்தங்கமா, ஞானத்தங்கம் உங்க பேரு. கைகளை தட்டி. கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம். God bless you. God bless you. Thank you Jesus. பாடலாம். Holy Spirit of God. எல்லாம் ஜெபித்துக் கொண்டே இருங்க. தேவக்கரம். என் அன்பு மகளே, வெளியே சிரிக்கிறார், இதயம் உடைந்து போய் கிடக்கிறது. கடந்த 13 மாதங்களாய் புயல் வீசிக் கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை. ஆண்டவருக்கு சமாதானத்தை கொடுப்பாரா? விடுதலை கொடுப்பாரா? சரீரத்திற்கிற பலவீனங்களை மாற்ற குடும்பத்தில் சமாதானம் வருமா? பிரதர்,
ஆண்டவர் இழந்ததை தருவாரா? இதான் உன் ஜெபம். 13 நாட்களாக நிம்மதியாய் உறங்கி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சாபத்தை மாற்றி உன்னை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவேன், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று. சரசு, நான் சொல்வது சரிதானே மகளே? உண்மைதானே? பொய்யில்லையே? That's right. கைகளை தட்டி. God bless you. God bless you. Thank you Jesus. வேற யார் வந்திருக்கீங்க? வா. Holy Spirit. எல்லாரும் ஜெபத்தோடு கண்களை மூடி. என் அன்பு சகோதரி, எல்லாம் இருக்கிறது அங்கிள், பிரதர். என் வாழ்க்கையில் நல்லதை வாங்கிய இடத்தில் எனக்கு தீமை செய்வர்கள் மத்தியில் இருக்கிறேன். சரத்திருக்கிற பலவீனம் மாறுபடி வந்திருக்கிறேன். தொட்டதெல்லாம் கர்த்தர் ஏதோ வாசல் அடைந்தது போல இருக்கிறது பிரதர். கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? நான் விரும்பும் ஒரு ஆசீர்வாதத்தை என் கரத்தில் கர்த்தர் கொடுப்பாரா? அன்னாளை போல தாவீதை போல கண்ணீரோடு வந்திருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், இன்னும் 48 நாட்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன், என் கரத்தில் அடங்கிரு, உன்னை மேன்மைப்படுத்துவேன். அன்பு சகோதரி நிசா, நான் சொல்வது உண்மைதான் அம்மா? தட்ஸ் ரைட். கைகளை தட்டி. God bless you. God bless you. போகலாம். இயேசுவின் கரம் இறங்கி வந்திருக்கிறது. உங்களை கர்த்தர் தொடுகிறார். ஒரு அன்பு தாயை பார்க்கிறேன். தன் வலது கால் இடுப்புக்கு கீழே பயங்கரமான வலி, மடக்க முடியல, நீட்ட முடியல. கடந்த 9 மாதங்களாய் போராடி கொண்டிருக்கிறீர்கள். வைத்தியம் செய்தும் எனக்கு விடுதலை இல்லை பிரதர். கர்த்தரனை இப்பொழுது சுகமாக்குவார் என்று வந்திருக்கிறீர்கள். விரும்பினா அவங்க வலது கை ஒற்றி காண்பீங்கள். வலது கால் பிரச்சனையோடு வந்து ஒரு அருமை அம்மாவை பார்க்குறேன். வெக்கப்பட வேண்டாம், சீக்கிரம் கையை வைத்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல கை தெரிந்த மாதிரி வைத்துங்கம்மா. பக்கத்தில் இருக்கவங்க கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் அவங்க மேலே கையை வைங்க. ஆண்டருடைய பிள்ளைகளாக இருந்தால் அவங்க மேலே உங்கள் கையை வச்சுக்கோங்க. முதுகில் வச்சுக்கோங்க, முதுகில் வைங்க. நான் இப்போ ஜெபிப்பேன். அம்மா அங்கே என்ன கவனிங்களேன். ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்கள் வேலை, சுகமாக்குறது இயேசுநாதருடைய வேலை. நான் இப்போ ஜெபிப்பேன். நீங்க காலை செக் பண்ணிட்டு மேடைக்கு வந்துருங்க. வருவீங்களா? நான் ஜெபம் பண்றேன். ஜீசஸ் நேம், ஹalleluya. அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் சொன்னதை நம்பி என் பிள்ளைகள் இப்பொழுது கால் வலினால் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கால் வலிகளை மேல் பொல்லாத பிசாசின் வல்லமை மேல் துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அதுமேல் சிலர் இயேசு கிறிஸ்து வெளிச்சென்ற வல்லமை, சுகமளிக்க வல்லமை பாய்ந்து செல்வதால் come out a hill, deliver in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கைகளை தட்டி. இப்ப செக் பண்ணுங்க அம்மா, காலை செக் பண்ணுங்க அம்மா. காலை மடக்கி பாருங்க, மாற்றம் வந்திருக்குதா, வித்தியாசம் இருக்கா? நல்லா மடக்கி பாருங்க. என்ன சொல்றாங்க? இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வலது கால் தானே? 2 கால். அசைக்க முடியாதா? முடியாது. நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்கள் வேலை, சுகமாக்குறது யார் வேலை? ஏசப்பாவுக்கு வேலை. இப்போ அவர் சுகமாக்குவாரா மாட்டாரா? கண்ண முடியுங்க. ஜீசஸ் நேம். அன்புள்ள இயேசு சுவாமி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் தாயினுடைய சகல பலவீனங்களை வரிகளை சபித்து நிர்மூலமாக்கி come out a heal, deliver in the name of Jesus. இப்போ முழங்கால் போடுங்க. அப்படிதான். கையை தட்டுங்களேன். எழுமுங்க அம்மா. இதுவரை முழங்கால் போட முடியாது, இன்னைக்கு வர முடியாது, இப்ப முடியுது. யார் அம்மா சுகம் கொடுத்தார்? யார் உங்களை குணமாக்குனது? ஏசப்பா. உங்க பேர் என்ன? பொன்னாச்சி. பொன்னாச்சி சொல்லுவாங்க. யாரும் குணமாக்க? ஏசப்பா தான் சுகம் தந்தார். கையை தட்டுங்களேன். God bless you. Thank you Jesus. போகலாம். கைகளை தட்டி. இயேசு உயிரோடு இருக்கிறார். என்னுடைய கரங்கள் மத்தியில் வந்திருக்கிறது. எத்தனை குடும்பங்களில் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ, உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லையோ, அவங்க மட்டும் உங்க கையை கைவர்த்தி காட்டுங்க. நான் ஜெபிக்க போறேன்.
என் தாயின் ஜெபம், அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்காக நின்றார்கள். உங்கள் ஜெபந்தான் உங்கள் பிள்ளைகளை மாற்றப்போகுது. என் வீட்டில் என் பிள்ளைகள் ஆண்டவர் பிள்ளைங்களாக இருக்கணும் பிரதர், ஜெபிங்கன்னு சொல்லுங்க. வலது கை வெட்கமே படாதீங்க, தைரியமாக உயர்த்தி காண்பீங்க. கர்த்தருக்குள் உங்கள் பிள்ளைகள் வளர்வதை போல பாக்கியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நான் ஜெபிக்க போகிறேன். ஒப்பு கொடுத்து அழுது ஒப்பு கொடுங்க. என் பிள்ளைகளை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்பா, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். உம்முடைய குணமா என் பிள்ளைகளின் குணத்தை மாற்றும். அன்புள்ள இயேசு சுவாமி, கர்த்தருக்கு உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு. அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் எழுதியிருக்கிறது. பிள்ளைகளை எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் தொடட்டும். சாபம் நீங்கி போகட்டும். குட்டி பரலோகமா இந்த குடும்பம் மாறட்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து இரத்தத்தை பற்றி ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி வியாதி இருக்கிற இடத்தில் வலது கையை வைங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். வியாதி இருக்கிற இடத்தில் வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பு இரட்சகரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாரெல்லாம் வியாதி உள்ள இடங்கள் தங்க வலது கையை வைத்திருக்கிறார்களோ அந்தந்த பிசாசின் வியாதிகள் மீது, சபிக்கப்பட்ட வியாதிகள் மீது துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out and heal, deliver in the name of Jesus right now, right now. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். தேவனுடைய கரம் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஏ மைனர் ஏ ஸ்ருதி பாப்பா சார் எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நேயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே. எத்தனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நேயன எளியே நடைந்தேன் உந்தன் தாளே. பக்தர் பாலநாயனை பண்பாய் ஒப்புவித்தேனும் சிற்றம் எனது பாக்கியம் தெய்வ திருக்கோமரா. இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா. இன்றை தினம் உன்னருள் கையிட்டு கொள்ளும் எதன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே. கையிட்டு கொள்ளும் எதன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே. ஐயா உன் ஆசீர்வாதம் அருளிய மனுவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி ஒழுக. இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா. இன்றை தினம் உன்னருள்
பாவச்சோதனைகளை வென்று பெயுல கூடல் பண்ணும் போர்களுக்கே நின்றே. பாவச்சோதனைகளை வென்று பெயுல கூடல் பண்ணும் போர்களுக்கே நின்றே. ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சமயுதத்தை சிறக்க எனக்கு அளித்து இன்றை தினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா, இன்றை தினம் உன்னருள் அன்பும் நோதிரம் நர சிந்தியனை மீட்டனை வென்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இன்றை தினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா, இன்றை தினம் உன்னருள் யெகோவா இயேசுநாதா. பிரார்த்தனை செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, இந்த முதல் நாள் இரவு நீர் எங்கள் மத்தியில் வந்தீர். நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னீர். எங்களை உயர்த்துவதற்காக உன்னை தாழ்த்தினீர். எல்லா இடங்களிலும் வெற்றிறக்க பண்ணுவேன் என்று சொன்னீரப்பா. அதை நம்பி இந்த திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிக்க நமஸ்கரித்தேன். சகலத்தை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுக்கிட்ட நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். இப்பொழுது என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது சமூகம் முன்னும் வந்து காத்துக்கொள்ளட்டும். ஆசீர்வதி. கர்த்தர் இயேசு நாமத்தில் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தொடர்ந்து கர்த்தர் இயேசுக்கு சிரத்தைகளை பிசாசுக்கிட்ட நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். இறைவன் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது என் பிள்ளைகள் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீவன் நான் நம்பும் புகலிடமே.